A pleasant day to you all. இன்னைக்கு நம்ம Footprints Without Feetல புக்ல லெசன் நம்பர் 10 The Book That Saved the Earth அந்த லெசனோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்க லெசன்ஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 7 கேரக்டர்ஸ் கிட்ட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஹிஸ்டாரியன், நெக்ஸ்ட் கிரேட் அண்ட் மைட்டி திங்க் டேங்க், தேர்ட் ஒன் இஸ் அப்ரண்டைஸ் நூடல், ஃபோர்த் கேப்டன் ஒமேகா, தென் லெப்டினன்ட் அயோட்டா, சர்ஜென்ட் ஓக் அண்ட் ஆஃப் ஸ்டேஜ் வாய்ஸ். ஸோ இதுதான் முக்கியமான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சீன் 1 அண்ட் சீன் 2. சீன் 1 வந்து ரொம்ப ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியும், அங்கே வந்து ஒரு ஹிஸ்டாரியன் வந்து எப்படி ஒரு மார்ஷியன் இன்வேஷன்லேருந்து நம்மளை இந்த பூமியை வந்து புக்கு சேவ் பண்ணுச்சு அப்படிங்கிறத என்னாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட் லிசன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா the 20th century. Place the Museum of Ancient History, Department of the 20th Century of the Planet Earth. ஸோ இந்த பிளேஸ் அந்த சீன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் 20th century ஆன் த பிளான்ட். அப்போ 20th centuryல ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மியூசியம் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இந்த கதை ஆரம்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் ரேஸ், இதோட பேஸ் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். Spotlight shines on historian who is sitting at a table down right, and which is a movie projector. A sign on easel beside her reads, Museum of Ancient History, Department of the 20th Century. She stands and bows to the audience. நம்ம எப்படி ஒரு நாடகம் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கதைக்குள்ள போவோம். அந்த மாதிரி இங்கேயும் இந்த கதைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டாரியன் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது கதையில ஹிஸ்டாரியன் நரேட் பண்றாங்க, எப்படி நம்ம வந்து புக்கு வந்து இந்த உலகத்தை சேவ் பண்ணுச்சு, புக்ஸ் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்கலாம். பட் அது எப்படி சேவ் பண்ணுச்சு அப்படிங்கறதெல்லாம் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரியன்: Good afternoon. Welcome to our Museum of Ancient History and to my department. Curiosities of the good old far of 20th century. The 20th century was often called the era of the book. In those days, there were books about everything, from anteaters to zoolers. Books taught people how to and when to and where to and why to. They illustrated, educated, punctuated, and even decorated. But the strangest thing a book ever did was to save the earth. ஸோ அவங்க எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, இருக்கிற ஆடியன்ஸ்க்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20th century, ஓகே, the 20th century was often called the era of the book. The 20th century எப்படி சொல்கிறாங்கன்னா புக்குகள் நிறைந்த ஒரு இரானா ஒரு டைம், புக்குகள் நிறைந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில், அதாவது 20th century டைமில் எப்படி இருந்திருக்குன்னா எல்லாத்தையுமே நம்ம புக்கை வச்சு ரெஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கலாமா, ஆன்டிடஸ்லேருந்து ஜூலஸ் வரைக்கும். இந்த ஜூலஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள், ஆப்பிரிக்காவில் இருக்கிற எத்தனிக் மெத்தட்ஸ், அந்த சவுத் ஆப்பிரிக்கன்ல இருக்கிற ஆப்பிரிக்கா எத்தனிக் மெத்தட்ஸ், இதுலேருந்து ஆன்டிடஸ் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே புக்லேயே தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே புக்கில் இல்லஸ்ட்ரேட்டாக இருக்கும். அது மூலமாக நம்ம வந்து படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த 20th century என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 20th century is called the era of the book அப்படின்னு சொல்கிறாங்க. But the strangest thing a book ever did was to save the earth. ஆனால் நம்ம வந்து ஒரு புத்தகத்தை வாங்கும்போது அதில் படிக்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இல்லை அதில் நம்ம படங்களை பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம், விளக்கம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு புக்கு உலகத்தை காப்பாற்ற முடியுமா? அதுதான் இந்த மொத்த லெசனோட கான்செப்டாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. The strangest thing a book ever did was to save the earth. You haven't heard about the Martian invasion of 2040. ஸோ 2040ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த கதையில, அதுக்கும் அப்புறமா ஒரு ஃபியூச்சர் இருந்து அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபியூச்சர் நடக்குது. இந்த சென்ஸ் இப்போ இந்த கதையை வந்து ஹிஸ்டாரியன் நரேட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 2100s கூட வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2040ல நடந்த இன்சிடென்ட் எப்படி அந்த புக் வந்து இந்த மார்ஷியன் இன்வேஷன்ல நம்மளை காப்பாத்துச்சு அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங் அ புக் எவர் டிட் வாஸ் டு சேவ் த எர்த். ஓகே, யூ ஹேவன்ட் ஹியர்ட் அபவுட் த மார்ஷியன் இன்வேஷன் ஆஃப் 2040. What do they teach children nowadays? Well, the invasion never really happened because a single book stopped it. What was the book, you ask?
a noble encyclopedia, a tome about rockets and missiles, a secret file from outer space? No, it was none of those. It was but there. ஸோ இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா 2040ல மார்ஷியன் அவங்க வந்து நம்மள பூமியை கையகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து ஒரு புக்கு காப்பாத்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி தோணும்? அப்ப அது எப்பேற்பட்ட புக்கா இருக்கும்? ஒருவேளை அந்த புக்கு ராக்கெட் பத்தினதா, இல்ல ஏதாவது ஸ்பெஷல் என்சைக்ளோபீடியாவா இருக்குமா, இல்ல வேற மாதிரி புக்ஸா, சீக்ரெட் மெசேஜ் இருக்க புக்ஸா அப்படிலாம் தோணும். பட் அது இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. இட் வாஸ் none of those. It was but there. Let me turn on the historiscope and show you what happened many centuries ago in 2040. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறும்படம் போடுற மாதிரி படம் போட்டு காட்டுறாங்க. She turns on the projector and points it left. Spotlight on historian goes out and comes up, down, left, and on Think Tank, who is seated on the raised box, arms folded. He was a huge X-shaped head and he wears a long robe decorated with stars and circles. Apprentice Noodle stands beside him on the elaborate switchboard. A sign on an east reads. ஸோ அவங்க நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற கேரக்டர்ல இப்போதைக்கு 2 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திங்க் டேங். திங்க் டேங் தான் அந்த மார்ஷியன் இன்வேஷன்ல ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒரு ஹெட். அவரோட அப்பியரன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கிறாருன்னா, he was what is it he has a huge egg-shaped head and he wears a long robe decorated with stars and circles. நல்ல ஒரு முட்டை மாதிரி அவர் பார்க்கறதுக்கு இருக்க பெரிய ஒரு முட்டை மாதிரி இருக்கு. அது வந்து நல்லா டெக்கரேட் பண்ண சர்க்கிள் ஸ்டார்ஸ்ல டெக்கரேட் பண்ண ஒரு ரோபு, அந்த கயிறு மாதிரி ஒன்று கட்டி இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டைஸ் நூடுல். ஸோ அப்ரண்டைஸ் நூடுல் தான் நம்ம இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரில்லியன்ட். நம்ம திங்க் டேங் பேர்ல தான் திங்க் இருக்கு, ஆனா அவர் அவ்வளோக்கா திங்க் பண்ண மாட்டாரு. ஓகே, now the story. Mars Space Control. Great and mighty think tank commander-in-chief bow low before entering. ஸோ ஒரு சைன் போர்டு அங்கே எழுதியிருக்காங்க. என்னது, அந்த சுவிட்ச் போர்டு கிட்ட நூடுல் ஸ்டாண்ட்ஸ் பிசைட் ஹிம் அட் அன் எலாபரேட் சுவிட்ச் போர்டு. அ சைன் ஆன் அன் எஸ்எல் ரேட்ஸ். ஸோ ஒரு சைன் போர்டு ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு மரப்பழக மாதிரி வச்சு அதில் சைன் போர்டு இருக்கு. அந்த சைன் போர்டில் என்ன இருக்குன்னா, மார்ஸ் ஸ்பேஸ் கண்ட்ரோல், கிரேட் அண்ட் மைட்டி திங்க் டேங்க் கமாண்டர்-இன்-சீஃப் bow low before entering. ஸோ யாரெல்லாம் நம்ம மைட்டி திங்க் டேங்கை பார்க்க வராங்களோ அவங்கெல்லாம் நல்லா குனிஞ்சு பணியோடு வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நூடுல் பவிங். ஓ கிரேட் அண்ட் மைட்டி திங்க் டேங்க், மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் creature in the whole universe, what are your orders? ஸோ நூடுல் வந்து அவருக்கு கீழே வேலை பார்க்குறவர் தானே. ஸோ ஹி இஸ் ஆஸ்கிங் ஃபார் த ஆர்டர்ஸ். ஸோ இவர் கேட்குறாரு, ஓ கிரேட் அண்ட் மைட்டி திங்க் டேங்க், what are your orders? On a think tank, irritatively, ரொம்ப persively, irritatively சொல்றார், you left out part of my salutation. Apprentice Noodle go over the whole thing again. எப்படி நம்ம 23ஆம் புலிகேசியில் அவர் சொல்லுவார்ல, மனைரே நீ பாதியை விட்டுட்ட, முதல்ல வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி இங்க அந்த திங்க் டேங்க் வந்து திங்க் டேங்க் நூடுல்ஸ் கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன சாலுடேஷன், என்ன பாராட்டி பேசினதுல சில விஷயத்தை விட்டுட்டு அதை சேர்த்து சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே நூடுல் திரும்ப ஸ்டார்ட் பண்றாரு. It shall be done, sir, in a sing song. O great and mighty think tank, ruler of Mars and her 2 moons, most powerful and intelligent creature in the whole universe. After the breath, what are your orders? ஸோ மூச்சு வாங்க இவ்வளவு பெருசா சொல்லி, உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குது. திங்க் டேங்க், தட்ஸ் பெட்டர் நோடல். I wish to be placed in the communication with our manned space prop to that ridiculous little plant we are going to put under our generous rulership. What do they call it again? ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா, திங்க் டேங்க் என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து நமக்கு கீழே ஒரு ஸ்பேஸை கொண்டுட்டு வர போறோம் இல்லையா, ஒரு முக்கியமான ஒரு இடத்த நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டுட்டு வர போறோமே, அந்த இடத்த பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். அந்த இடத்து பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நூடுல்ஸ் சொல்றாங்க, எர்த் யுவர் இன்டெலிஜென்ஸ், எர்த் அப்படின்னு சொல்றாங்க. திங்க் டேங்க், எர்த் அஃப்கோர்ஸ், யூ சி ஹவ் இன்சிக்னிஃபிகன்ட் தி பிளேஸ் இஸ், பட் ஃபர்ஸ்ட் சம்திங் இம்பார்ட்டன்ட், மை மிரர். ஐ விஷ் டு கன்சல்ட் மை மிரர். ஸோ அவங்க வந்து இன்வைட் பண்ண போறாங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே பூமியை கொண்டு வரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த திங்க் டேங்க்
அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட கண்ணாடியை தன்னோட பார்க்கணுமா. he wants to see how beautiful he is and he wants to know some he wants to gather some information too from the mirror. So நூடுல் என்ன பண்றாங்க, it shall be done. he hands think tank a mirror. So கண்ணாடி எடுத்து நூடுல்ஸ் கொடுக்குறாங்க. think tank வந்து கண்ணாடியை பார்த்து சொல்றாங்க, mirror mirror in my hand, who is the most fantastically intelligently gifted being in this land. ஸோ நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், உள்ளதை உள்ளபடி சொல்லும் மாய கண்ணாடியே அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ திங்க் டேங்க் என்ன கேட்குறது அப்படின்னா, கண்ணாடி கிட்ட இந்த உலகத்திலேயே who is the most fantastically intellectually gifted, ரொம்ப புத்தியா நல்லா அறிவா இன்டலெக்சுவலா யார் கிஃப்டட் ஆன பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் டேங்க் வந்து கண்ணாடி கிட்ட கேக்குது. ஸோ ஆஃப் ஸ்டேஜ் வாய்ஸ், யூ சார். ஸோ ஆஃப் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு சில வாய்ஸ் வருது. அது வந்து என்ன அர்த்தம்னா, நமக்கு அந்த மிரர் பேசுற மாதிரி. அந்த மிரர் என்ன சொல்லுது, நீங்க தான் அப்படிங்குது. திங்க் டேங்க் ஸ்மாக்கிங் மிரர், அப்படி வேமா அந்த கண்ணாடி குலுக்கிட்டு சொல்லுது, குயிக்கர் ஆன்சர் குயிக்கர் நெக்ஸ்ட் டைம், ஐ ஹேட் அ ஸ்லோ மிரர். He admires himself in the mirror. Ah, there I am. Are we Martians not to handsome face? So much more attractive than those ugly earthlings with their tiny heads. Noodle, you keep and exercise your mind, and someday you will have a balloon brain just like mine. So think tank அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டு, ஸோ நான் எவ்வளோ அழகா இருக்கேன், மார்ஷியன்ஸ்லாம் எவ்வளோ அழகா இருக்காங்க, இந்த பூமியில இருக்கவங்க தான் அழகாவே இல்லை, அவங்கெல்லாம் அட்ராக்டிவாகவும் இல்லை, ரொம்ப அசிங்கமா இருக்காங்க, அக்லி அப்படின்னு சொல்லிட்டு திங்க் டேங்க் நூடுல்ஸ் பார்த்து சொல்லுது, நூடுல்ஸ் நல்லா யோசி, நிறைய யோசிச்சுன்னா என்ன மாதிரி ஒரு நாள் உனக்கும் தலை பெருசாயிடும். ஏன்னா நமக்கு திங்க் டேங்கோட அப்பியரன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, எக் ஷேப்டு, அது ஒரு முட்டை மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஆஸ்பெக்ட பார்க்கும்போது எர்த்லிங்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் குட்டி குட்டி தலையா இருக்கு, அவங்க அசிங்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, ஸோ ஸோ நூடுல், ஓ ஐ ஹோப் ஸோ மைட்டி திங்க் டேங்க், ஐ ஹோப் ஸோ. ஸோ நூடுல் வேற வழியே இல்லையே, நான் அவரோட சீஃப் இல்லையா, சொல்றதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஸோ ஹி சேஸ் ஓகே. திங்க் டேங்க், நவ் கான்டாக்ட் த ஸ்பேஸ் ப்ரோ, I want to invade that primitive ball of mud called Earth before lunch. ஸோ திங்க் டேங்க் வந்து ஆர்டர் கொடுக்குது. primitive, அந்த பழமையான மண்ணும் குப்பையும் நிறைஞ்சிருக்க அந்த ஏர்த்தை நான் லஞ்சுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்வைட் பண்ணி ஆகணும். இன்வைட் இந்த சென்ஸ் நம்ம அந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்கணும். என்னாச்சு, அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் டேங்க் நூடுல்ஸ் கிட்ட சொல்லுது. நூடுல், இட் ஷால் பி டன் சார். He adjusts lever on the switchboard. Electronic buzzes and beeps are heard at the curtains open. ஸோ நூடுல் என்ன பண்ணுதுன்னா, சார் இன்னைக்கே நம்ம இன்வைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்ல ஸ்விட்ச்லாம் ஆன் பண்றது, அது எல்லா வேலையும் பார்க்குது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சயின்டிஃபிக் பிக்சர் படம் பார்க்குற மாதிரி எப்படி இருக்கும், ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க, ஒரு ஸ்பேஸ் வரும், அந்த மாதிரி யூஎஃப்ஓ வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கேன், ஜஸ்ட் இமேஜின் இட். ஓகே, நவ் சீன் 2. ஸோ சீன் 1 என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஹிஸ்டாரியன் ஸ்டோரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நமக்கு ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க, அந்த திங்க் டேங்க் அண்ட் நூடுல்ஸ். ஸோ ஹூ இஸ் திங்க் டேங்க் அண்ட் ஹூ இஸ் நூடுல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு, சாரி நூடுல்ஸ், இட் இஸ் நாட் நூடுல்ஸ், இட் இஸ் நூடுல். ஓகே, அண்ட் அதில் ரெஃபர் பண்ணிடுறாங்க திங்க் டேங்க் வந்து அதோட ரோல் என்ன, நூடுலோட ரோல் என்ன. ஸோ தே வாண்ட் டு வாட், இன்வேட் தி எர்த், அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிளானாகவே இருக்கு. இப்போ சீன் 2ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சீன் 2, டைம் a few seconds later, place Mars Space Control and the Centerville Public Library. At rise, Captain Omega stands at center, opening and closing card catalog drawers in a confused fashion. Lieutenant Iota is uplift, counting books in a bookcase. Sergeant Hope is at right, opening and closing a book, turning it upside down, shaking it, then riffling the pages and shaking his head. ஸோ அவர் சொன்னார்ல, சீன் 1 என்ன சொன்னாங்க, திங்க் டேங்க் சரி அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு நூடுல்ஸ் சில பட்டன்ஸ்லாம் அமுக்குனாங்க, அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்க்ரீன் என்ன தெரியுதுன்னா கேப்டன் ஒமேகா ஸ்டாண்ட்ஸ் அட் சென்டர். ஸோ கேப்டன் ஒமேகா வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கார்ட்ஸ் கேட்லாக் ட்ராயர்ஸ் என்ன கன்ஃபியூஸ்டு ஃபேஷன். இப்போ நீங்கள் லைப்ரரிக்கெலாம் போனீங்கன்னா கேட்லாக் இருக்கும். கேட்லாக் அப்படிங்கிறது லைப்ரரியில் ஒரு 10,000 புக்கு இருக்குன்னா நம்ம 10,000 புக்கையும் போய் எடுத்து பார்த்து நமக்கு வேணுங்கிற புக் இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணி வந்து டைட்டில் இருக்கான்னு நம்மளால தேட முடியாது. ஸோ இன்ஸ்டெட் வாட் வி கேன் டூ, நம்ம அங்கே ஒரு கேட்லாக்னு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் புக்ஸ் நேம்ஸ் எல்லாம் நம்ம இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்கும், விசிட்டிங் கார்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரி இந்த புக் இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ தட் இஸ் அ கேட்லாக் பாக்ஸ். அங்கே கேப்டன் ஒமேகா நின்றுக்கிட்டு அந்த ட்ராயரை ஃபுல்லாக திறந்து பார்த்துட்டு அந்த கேட்லாக்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். லிeutenant அயோட்டா இஸ் அப் லெஃப்ட். ஸோ அந்த சீன்ல இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒமேகாவும் அயோட்டாவும் இருக்காங்க. கவுண்டிங் புக்ஸ் என்ன புக் கேஸ். ஸோ அயோட்டா என்ன பண்ணது, அங்க இருக்கிற புக்கெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கு. சர்ஜென்ட் ஓப் இஸ் அட் ரைட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அ புக் டர்னிங் இட் அப்சைட் டவுன். ஸோ சர்ஜென்ட் ஓப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர் புக்கை திறந்து தலையில பாக்குறாரு, நிமித்தி வச்சு பாக்குறாரு. அவருக்கு என்னன்னே அது புரியல. மொத்தமா இப்ப 3 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒமேகா என்ன பண்றாரு, கேட்லாக திறந்து பாக்குறாரு. அதுல கன்ஃபியூஷனா என்னடா இருக்கு, இது என்னடா புரியவே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. லிeutenant அயோட்டா என்ன பண்றாருன்னா அங்க இருக்க புக்கெல்லாம் எண்ணிட்டு இருக்கிறாரு. சர்ஜென்ட் ஓப் என்ன பண்றாரு, புக்கை திறந்து பாக்குறாரு, தலையில வச்சு பாக்குறாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஷேக்கிங் இட் அண்ட் தென் ரிஃபிலிங் த பேஜஸ் அண்ட் ஷேக்கிங் இஸ் ஹெட். புக் அப்படி இப்படி குலுக்கி குலுக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். வேர் தே ஆர் இன் த லைப்ரரி. ஸோ இந்த டீம் வந்து எங்க லேண்ட் ஆயிருக்குன்னா எர்த்ல ஒரு லைப்ரரியில வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. நூடுல் adjusting knobs. I have a close sighting of the space cruise, sir. Think Tank puts on a pair of enormous goggles and turns towards the stage to watch. They seem to have entered some sort of earth structure. ஸோ நூடுல் என்ன பண்ணுது, அந்த மிஷின்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கேமரா அப்படியே ஜூம் பண்ணி கொண்டு போய் அந்த ஃபேஸ் கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க பார்த்தீங்களா நம்ம படத்துல எல்லாம். அந்த மாதிரி நூடுல் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுது. அவங்க வந்து இப்போ அந்த ஸ்க்ரீன்ல ஏர்த்துக்கு போன அந்த குரூப் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ நூடுல் சொல்லுது, சார் வி ஹவ் காட் த சைட் ஆஃப் அவர் குரூ. நம்ம குரூ எங்க இருக்காங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே வேகமா திங்க் டேங்க் பெரிய கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு அப்படி சேர்ல ஒரு சுத்தி திரும்பி நின்று பார்க்குது. எக்ஸலண்ட், மேக் வாய்ஸ் கான்டாக்ட். ஸோ வாட் எவர் திங்க் டேங்க் சேஸ் அதை வந்து அப்படியே நூடுல் செய்யணும். ஸோ நூடுல் கிட்ட திங்க் டேங்க் சொல்லுது என்னென்னு, ஓகே வாய்ஸ் கான்டாக்ட் போடுங்க. இப்போ நம்ம சொல்லலாம் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க அந்த மாதிரி. ஸோ இங்கே மெசேஜ் போட சொல்கிறாங்க. நூடுல் ஸ்பீக்கிங் இன்டு மைக்ரோஃபோன். Mars Space Control calling the crew of Prop 1. Mars Space Control calling the crew of Prop 1. Come in, Captain Omega, and gave us your location. ஸோ நூடுல் கூப்பிடுது, நாங்கள் இங்கேருந்து கூப்பிடுறோம், நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் லொக்கேஷனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நூடுல் கேட்குது. ஸோ ஒமேகா இப்போ லைனுக்கு வராங்க. ஸ்பீக்கிங் இன் டு டிஸ்க் விச் இஸ் ஆன் த செயின் அரவுண்ட் ஹெர் நெக். ஸோ இப்போ வந்து மார்ஷியன்ல இருக்கிறதுனால நூடுலும் திங்க் அவங்க வந்து ஒரு பெரிய செட்டப்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு லெபார்டரி மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ஸ்க்ரீன்லாம் இருக்கும். ஓகே, பட் வாட் அபவுட் ஒமேகா? ஒமேகா ஏர்த்துக்கு உள்ள வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த பெரிய ஸ்க்ரீன்லாம் இருக்கிறதுல இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே ஹேவ் சம் அதர் ஸ்மால் மெஷின்ஸ் தட் விச் கேன் ஹெல்ப் தம் டு இன்டராக்ட் வித் த மார்ஷியன் பீப்புள். அது மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட், ஒரு செயின் மாதிரி அதை கழுத்தை சுற்றி போட்டிருக்கு. அது மூலமா தான் ஒமேகா பேசுறாங்க. கேப்டன் ஒமேகா டு மார்ஸ் ஸ்பேஸ் கண்ட்ரோல், லிeutenant அயோட்டா, சர்ஜென்ட் ஓப், அண்ட் ஐ ஹவ் அரைவ்டு ஆன் எர்த் வித்வுட் இன்சிடென்ட். ஸோ ஒமேகா ரிப்போர்ட் பண்றாங்க என்னன்னு, கேப்டன் ஒமேகா, லிeutenant அயோட்டா அண்ட் சர்ஜென்ட் ஓப் 3 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம எர்த்துக்கு வந்துட்டோம். We have taken shelter in this square place. Have you any idea where we are, லிeutenant அயோட்டா? ஸோ இது பூமியில இறங்கிடுச்சுங்க, ஏதோ ஒரு ரூம்குள்ள நிக்கிறாங்க, இப்போ ஒரு ஸ்கொயர் ரூம். அப்போ ஒமேகா கேக்குது, நாங்க எங்க நிக்கிறோம்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒமேகா கேக்குறாங்க. அயோட்டா, ஐ கான்ட் ஃபிகர் இட் அவுட் கேப்டன். அதை வந்து ஒரு கையில ஒரு புக் வச்சுட்டு எனக்கு நம்ம எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படிங்குது. ஐ ஹவ் கவுண்டட் 2000 of these peculiar items. This place must be some sort of a staunch bond. What do you think, Sergeant Hope? ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்டோரேஜ் பான் மாதிரி இருக்கு, இந்த வைக்கோல்லாம் வைக்கிற ரூம் மாதிரி இருக்கு, இது என்ன ரூம்னே தெரியல, இது என்னமோ புக்கு என்னமோ இருக்குது,
அதையும் எண்ணி பார்த்துட்டு 2000 நம்பர் கிட்ட இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போறானுங்க? ஒருவேளை நம்ம வந்து வைக்கோலாம் அடைச்சு வைக்கிறதுக்கு ரூம் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி இது இருக்கே. they are meaning about what is it, they are talking, they pointing about the books. ஆனா புக்னா அவங்களுக்கு தெரியல. என்ன சொல்றாங்க, இதை வந்து அடுக்கி வைக்கிற இடமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோட்டா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓப். I haven't a clue. I have been 7 galaxies, but I have never seen anything like this. Maybe there are hats. He opens a book and puts it on his head. Says maybe this is a haberdashery. So what is it? Haberdashery. உடனே சொல்லுது, ஓப் என்ன சொல்லுதுன்னா, நான் நிறைய கேலக்சிலாம் போயிருக்கேன், எங்கெங்கயோ சுத்தி வந்திருக்கேன், ஆனா இது என்னன்னே தெரியலையே, ஒருவேளை கேப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, புக்கு எடுத்து தலையில வச்சுக்குது. ரெண்டா இப்படி பிரிச்சு தலையில வைக்கும் ஒரு கேப் மாதிரி தரணும், அப்படித்தானே இருக்கும். ஸோ சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, மேபி திஸ் இஸ் அ ஹேபர்டேஷரி. ஹேபர்டேஷரி அப்படின்னா இந்த ட்ரெஸ்ல எல்லாம் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பட்டன்ஸ் வைப்பாங்க, ஒரு ஓப்பன் வைப்பாங்க, அங்க அந்த மாதிரியான திங்ஸ், சூயிங்காய் யூஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அகைன் ஒமேகா பவிங் லோ. Perhaps the great and mighty think tank will give us the benefit of this thought on the matter. ஸோ ஒமேகா சொல்லுது என்னன்னு, ஒருவேளை நம்ம மைட்டி திங்க் டேங்க் சொல்லலாம் இல்லையா, பிகாஸ் அவர் தான் ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சே, அவருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Now think tank. Elementary, my dear Omega. Hold on of the items up so that I may view it closely. ஸோ திங்க் டேங்க் எங்கேருந்து மார்ஸ்ல என்ன சொல்றாங்க, நீங்க வச்சிருக்க புக் ஏதோ கையில் வச்சிருக்கீங்களா, அதை கொஞ்சம் மேலே தூக்கி கட்டுங்க, அதை நான் என்னன்னு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ ஒமேகா ஹோல்ட்ஸ் a book on the palm of her hand. ஸோ என்ன பண்ணுது, ஒமேகா புக்கை தூக்கி அப்படியே கையில வச்சு தூக்கி காட்டுது அவங்களுக்கு. Yes, I understand now. Since earth creatures are always eating, the place in which you find yourself is undoubtedly a crude refreshment stand. ஸோ திங்க் டேங்க் என்ன நினைச்சிருச்சுன்னா, அவங்க நிக்கிறது லைப்ரரின்னு தெரியல, அது என்ன நினைச்சிருச்சு, ஏதோ இந்த ஏர்த்ல இருக்க நம்ம பீப்புள் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் தான் அப்படின்னு நினைச்சிருச்சு. ஸோ அங்க இருக்கிற ஐட்டம் எல்லாம் என்ன நினைச்சிருச்சுன்னா, அது ஒரு ஈட்டபிள் அப்படின்னு நினைச்சு திங்க் டேங்க் ஆர்டர் கொடுக்குது. ஒமேகா டு அயோட்டா அண்ட் ஓப். He says we are in a refreshment stand. உடனே அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது கூட இருக்க மற்றவங்களுக்கு, என்னன்னு, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாண்ட், நம்ம வந்து சாப்பிட்ற இடத்துல இருக்கோம் அப்படின்னு கொடுக்குது. ஓப், well, the earthlings certainly have a strange diet. ஸோ ஓப் பார்த்து சொல்லுது, என்ன இது, இதையா சாப்பிட்றாங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரேஞ்சான டயட் இருக்கும் போல இருக்கே ஏர்த்ல இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லுது. திங்க் டேங்க். That item in your hand is called sandwich. ஸோ என்னன்னே தெரியல, திங்க் டேங்க் வேர்டு சொல்லுது என்னன்னா, நீங்க கையில வச்சிருக்கிறது சாண்ட்விச் அப்படின்னு. ஒமேகா, அ சாண்ட்விச். அயோட்டாவும், அ சாண்ட்விச், ஐயோ. ஓப்ஸ், அதுன்னு சொல்ல, அதுவும் ஐயோ இது சாண்ட்விச்சா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ திங்க் டேங்க் என்ன சொல்லுதுன்னா, சாண்ட்விச்சஸ் ஆர் த மெயின் ஸ்டேபிள் ஆஃப் எர்த் டயட். Look at it closely. There are 2 slices of what is called bread, and between them is some sort of filling. ஸோ புக்கை பார்த்தோன்னா அது வந்து பிரிச்சு வேற 2 தலையில வச்சிருந்ததுல, உடனே திங்க் டேங்க் சொல்லுது, இங்க பாருங்க, அது வந்து என்னது, இட் இஸ் அ சாண்ட்விச். அதை நீங்க வந்து 2 பிரெட்டுக்கு இடையில வச்சிருக்காங்க, 2 பிரிச்சுன்னா 2 பிரெட் உள்ள வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுது. ஒமேகா, தட் இஸ் கரெக்ட் சார். திங்க் டேங்க். To confirm my opinion, I order you to eat it. Omega, eat it? Think tank. Do you doubt the mighty think tank? இப்போ என்ன சொல்லுதுன்னா திங்க் டேங்க், அது சொன்னது சரியா இல்லையான்னு செக் பண்ணணும்ல, அந்த சாண்ட்விச்னு. அதனால ஏர்த்ல இருக்க மக்கள் என்ன சொல்லுது, அவங்களோட பீப்புள் ஒமேகா அவங்ககிட்ட சொல்லுது என்னன்னா, நீங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னோடனே ஒமேகாவுக்கு ஒரே ஷாக்கு, என்னது இது சாப்பிட்றதா அப்படின்னு. உடனே திங்க் டேங்க் சொல்லுது, என்ன நான் சொல்றதே நீ சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஸோ ஒமேகா சேஸ், ஓ நோ 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 நோ, பட் புவர் லிeutenant அயோட்டா has not had her breakfast. Lieutenant அயோட்டா, I order you to eat the sandwich. உடனே ஒமேகா என்ன பண்ணுது, தப்பிக்கிறதுக்காக டக்குன்னு, நோ நோ சார், நீங்க சொன்ன வேர்ட்ஸ் நான் ஆப்போசிட் பண்ணல, பட் லிeutenant அயோட்டா அவங்க காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஸோ லெட் ஹர் ஈட் தி சாண்ட்விச். ஸோ அவங்க இதை சாண்ட்விச் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி ஒமேகா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. நான் ஸோ அயோட்டா சொல்றாங்க, ஈட் இட் ஓ கேப்டன்,
It's a very great honor to be the first Martian to eat the sandwich. ஸோ அயோட்டாவும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணது. ஸோ என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஒரு மார்ஷியனா இருந்து ஏர்த்துக்கு வந்து அவங்களோட சாண்ட்விச் நான் சாப்பிட போறேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பட் ஷுர், பட் பட் ஹவு கேன் ஐ பி சோ இம்பலைட் ஆஸ் டு ஈட் பிஃபோர் மை சர்ஜென்ட்? உன்னை அயோட்டாவும் தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் எப்படி என்னோட சீனியர் இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு சாப்பிட முடியுமா, அது சரியா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லுது. சர்ஜென்ட் ஓப், ஐ ஆர்டர் யூ டு eat the sandwich immediately. ஸோ ஒமேகா வந்து தப்பிக்கிறதுக்காக அயோட்டாட்ட கொடுத்துச்சு, அயோட்டா தப்பிக்கிறதுக்காக ஓப் கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ஓப்போட வேற வழியே இல்லை, சாப்பிட்டுதான் ஆகணும். ஸோ ஹூ? லெப்டினன்ட்? மீ? லெப்டினன்ட்? அயோட்டா அண்ட் ஒமேகா ஃபார் த க்ளோரி ஆஃப் மார்ஸ். ஓப் உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஊருக்கு க்ளோரி, நம்ம மார்ஸ்க்கு பெருமை வரணும்ல, நீ சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. ஸோ ஓப்புக்கு வேற வழியே இல்லை. Yes, of course. Immediately, he opens his mouth wide. Omega and Iota watch his breathlessly. He bites down on a corner of the book and pantomimes chewing and swallowing while making terrible faces. ஸோ ஒமேகா அந்த ஓப்புக்கு வேற வழியில் என்ன பண்ணிடுச்சு, வாயை திறந்து புக் எடுத்து கடிச்சு என்னமோ ஒரு ட்ராமா ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி வாயை வச்சு சாப்பிட்டு, ஆனா முகமெல்லாம் ரொம்ப டெரிபிளா இருக்கு பாக்குறதுக்கே. அது சாப்பிட்டு முடிக்குது. இப்ப சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஸோ ஒமேகா கேக்குறாங்க, வெல் ஓப்? அயோட்டா, வெல் ஓப்? ஸோ ரெண்டு பேரும் அதை பார்த்து ஒரு மாதிரி கிண்டலாவோட கேக்குறாங்க. ஓப் காப்ஸ். ஒமேகா அண்ட் அயோட்டா பவுண்ட் ஹிம் ஆன் ஹிஸ் பேக். ஸோ அப்படி சாப்பிடும் ஓப் கொஞ்சம் புறையிற மாதிரி இவங்க முதுகெல்லாம் தட்டி கொடுக்குறாங்க. திங்க் டேங், வாஸ் இட் நாட் டெலிஷியஸ் சர்ஜென்ட் ஓப்? ஸோ திங்க் டேங் என்ன கேக்குது, ஏன் அது டேஸ்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓப், திஸ் இஸ் கரெக்ட் சார், it was not delicious. I don't know how the earthlings can eat those. ஸோ அது கேட்குது, எப்படி தான் இவங்க சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. Was it? That's correct sir, it was not delicious. I don't know how the earthlings can get those sandwiches down without water. They are dry as Martian dust. ஸோ புக்கை சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுதுன்னா, எப்படி தான் அதை சாப்பிட்றாங்கன்னு தெரியல, தண்ணி இல்லாமல் சாப்பிட முடியாது, நம்ம மார்ஷியன்ல இருக்கிற டஸ்ட் மாதிரி இருக்கு, இதே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுது. ஸோ நூடுல், சார், கிரேட் அண்ட் மைட்டி திங்க் டேங்க், ஐ பெக் யுவர் pardon, but an insignificant bit of data floated into my mind about those sandwiches. ஸோ நான் முன்னே சொன்னேன், நூடுல் வந்து கொஞ்சம் பிரில்லியண்டான ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ நூடுல் வேகமாக போயிட்டு நம்ம திங்க் டேங்க்கிட்ட சொல்லுது, சார் எனக்கு ஒரு டேட்டா வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த சாண்ட்விச்சை பற்றி எனக்கு ஒரு டேட்டா தோணுது அப்படின்னு சொல்லுது. ஸோ சாண்ட்விச் நீங்கள் எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த புக்கை தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. திங்க் டேங்க், இட் கான் பி வர்த் மச், பட் கோ ஹெட், கிவ் அஸ் யுவர் ட்ரிஃப்லிங் பிட் ஆஃப் டேட்டா. ஸோ சொல்லுது, உன அன்இம்பார்ட்டன்ட் டேட்டா கொஞ்சம் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி திங்க் டேங்க் சொல்லுது. உடனே நூடுல்ஸ் சொல்லுது, வெல் சார், ஐ ஹவ் சீன் சர்வேயர்ஸ் ஃபில்ம்ஸ் ஆஃப் தோஸ் சாண்ட்விச்சஸ். I noticed that the earthlings did not eat them. They used them as some sort of communication device. உடனே நூடுல் என்ன சொல்லுதுன்னா, சார் நான் படமெல்லாம் பார்த்துருக்கேன், அதில் யாரும் இந்த ஏர்த்தில் இருக்கவங்களாம் இதை சாப்பிட்ட மாதிரி நான் பார்த்ததில்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டூலை தான் வச்சு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நூடுல் சொல்லுது. உடனே திங்க் டேங்க், naturally, that was my next point. These are actually communication sandwiches. திங்க் டேங்க் இஸ் நெவர் ராங். ஹூ இஸ் நெவர் ராங்? உன்னை என்ன பண்ண திங்க் டேங்க், ஆமாம் நான் கூட நினச்சேன் இது வந்து கம்யூனிகேஷன் சாண்ட்விச், ஆனால் அது வந்து நான் சொன்ன பாயிண்ட் தப்புங்கிறத ஏற்றுக்காது யாரு? திங்க் டேங்க். ஸோ இது வந்து இட்ஸ் அ கம்யூனிகேஷன் சாண்ட்விச், எனக்கு அது தெரிஞ்சு போச்சு, நான் எனக்கே தப்பாக சொல்லுவேனா அப்படின்னு வேற கேட்டுக்குது. ஸோ மற்றவங்க வேற வழியே இல்லை. கிரேட் அண்ட் மைட்டி திங்க் டேங்க் இஸ் நெவர் ராங். உன்னை மைட்டி அந்த திங்க் டேங்க் கேட்குது, நான் எனக்கே தப்பாவனா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு அந்த பின்னாடி இருக்க கூட்டம் கோரஸ் என்ன சொல்லுதுன்னா, மைட்டி திங்க் டேங்க் வில் நெவர் கமிட் மிஸ்டேக். ஐயோ மிஸ்டேக்கே பண்ண மாட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் திங்க் டேங்க், therefore I ordered you to listen to them. உன்னை இப்போ என்ன பண்ண திங்க் டேங்க், நான் சொல்றேன் அதனால காதில் வச்சு கேளுங்க அப்படிங்குது. ஒமேகா, லிசன் டு தம், டு ஈச் அதர் பர்சல்ட், லிசன் டு தம், இதை எப்படி கேட்கறது அப்படின்னு அங்கே ஒமேகா அயோட்டா ஓப் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வந்துருச்சு. இதை எப்படிப்பா கேட்க முடியும் அப்படின்னு. ஓகே, நான் திங்க் டேங்க் சொல்லுது, டு யூ ஹாவ் மார்பிள்ஸ் இன் யோர் இயர்ஸ்? ஐ சேட் லிசன் டு தம். மார்ஷியன்ஸ் போ வெரி லோ.
திங்க் டேங்க் கோவம் வந்துச்சு. உங்க காதல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஈயத்தை தான் காய்ச்சி ஊத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்க காதல என்ன கல்லா இருக்குது, நான் சொன்னேன் அதை காதல வச்சு கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி திங்க் டேங்க் ஆர்டர் கொடுக்குது. உடனே ஒமேகா, I shall be done, sir. They each take two books from the case and hold them to their ears, listening intensely. உன்னை என்ன பண்ணிடுச்சு, அவர் சொல்லிட்டாரு, அவர் வழியே இல்லையே. எல்லாரும் ரெண்டு ரெண்டு புக்கை எடுத்து காதுகிட்ட வச்சுக்கிச்சுங்க. காதுகிட்ட வச்சு இப்படியே கேட்டு போகுதுங்க, ஏதாவது கேக்குதா, சவுண்டு கேக்குதான்னு. அயோட்டா whispering to ஒமேகா, do you hear anything? உனக்கு எதுவும் கேக்குதா அப்படின்னு சொல்லி அயோட்டா கேக்குது. அதுக்கு ஒமேகா whispering back, nothing. Do you hear anything? ஓ, உனக்கு எதுவும் கேக்குதா அப்படிங்கிறாங்க. ஆனா ஓபன் சத்தமா, நாட் அ திங். ஒமேகா அண்ட் அயோட்டா ஜம்ப் இன் ஃபைட். அது சொல்லு, எனக்கும் ஒண்ணு கேட்கடா. ஏன்னா எப்படி கேட்கும், புக் எப்படி கேட்கும், அது நமக்கு தானே புரியும், அவங்களுக்கு புரியாது இல்ல. சோ ஒமேகா அண்ட் அயோட்டா, கத்தாத அப்படிங்கிறாங்க. திங்க் டேங், வெல் வெல் வெல், ரிப்போர்ட் மீ, வாட் டு யூ ஹியர். அதுங்காட்டி திங்க் டேங் லைன்ல வந்துட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கேட்டீங்க, எல்லாரும் புக்கை லிசன் பண்ணீங்களா, என்ன உங்களுக்கு கிடைச்சது, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒமேகா, நத்திங் சார், பெர்ஹாப்ஸ் we are not on the correct frequency. உடனே ஒமேகா சொல்லுது, இல்ல சார் எனக்கு எதுவும் கேட்கல, மேபி நாங்க வந்து கரெக்ட் ஃப்ரீக்வன்சில வச்சு கேட்கல போல தெரியுதே அப்படிங்குது. அயோட்டா, நத்திங் சார், பெர்ஹாப் the earthlings have sharper ears than we do. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லி தப்பிக்கணும்ல. ஒன்னு அயோட்டா என்ன சொல்லுது, சார் நம்மளை விட அவங்க ஷார்ப்பா இருக்குமோ அவங்க காதெல்லாம், அதனாலதான் நமக்கு கேட்கலையோ என்னவோ அப்படிங்குது. ஓ, திங்க் டேங்க், வாட், does somebody suggest the mighty think tank has made a mistake? ஒன்னு இருக்கு, என்னது, நான் சொன்னது தப்பா, உங்களுக்கு நான் எப்படி தப்பா சொல்ல முடியும், திங்க் டேங்க் சொல்றது தப்புன்னு சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணது. உடனே ஒமேகா, ஓ நோ சார், நோ சார், வில் கீப் லிசனிங். இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்றது தப்பாகுமா, பொறுங்க நாங்க இன்னும் நல்லா கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவனிக்குதுங்க. Now noodle again, please excuse me your brilliance, but a cloudy piece of information is twirling around my head. உன்னை நூடுல் திரும்ப வருது, சார் எனக்கு வேற ஒன்று தோணுது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. திங்க் டேங்க், வெல் ட்ரிஃபில் இட் அவுட் நூடுல் அண்ட் ஐ வில் கிளாரிஃபை இட் ஃபார் யூ. உன்னை சரி சொல்ல வந்த சொல்லித்தல, நீ ஏதாவது கேட்டேன்னா உனக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திங்க் டேங்க் சொல்லுது. நூடுல் என்ன சொல்லுதுன்னா, I seem to recall that the earthlings did not listen to the sandwiches. They opened them and watched them. உடனே நூடுல் என்ன சொல்லுதுன்னா, சார் இந்த சாண்ட்விச் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதை வந்து திறந்து பார்த்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா புக்குங்கிறது ஒரு பேர் தெரியல, பட் ஓரளவுக்கு நூடுல் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, அவங்க திறந்து வச்சு பார்ப்பாங்க, இது வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது நூடுல் சொல்லுது. உடனே திங்க் டேம், எஸ் தட்ஸ் குவைட் கரெக்ட். I'll clarify that for you, Captain Omega. Those sandwiches are not for your communication. They are for your eye communication. Now, Captain Omega, take that large, colorful sandwich over there. It appears to be important. Tell me what you observe. ஸோ உடனே திங்க் டேங்க் என்ன சொல்லுதுன்னா, ஆமாமா நானும் கண்டுபிடிச்சிட்டேன், அது வந்து இட் இஸ் அ கம்யூனிகேஷன் திங், பட் அது வந்து காதில் வச்சு கேட்கறதுக்கு இல்லை, கண்ணு மூலமா கேட்கறது. உடனே அங்க ஒமேகாக்கு ஆர்டர் போடுது, புக் எடுங்க, பெரிய புக் எடுத்து பாருங்க, அது என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. Omega picks up a very large volume of Mother Goose. So Mother Goose is the name of the book. Holding it so that the audience can see the title. Iota looks over her left shoulder and O peers over her right shoulder. So பெரிய ஒரு புக் எடுத்து ஆடியன்ஸ் காட்டுற மாதிரி கொஞ்சம் அந்த புக் பேரை காட்டுறாங்க, மதர் கூஸ். ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஷோல்டரில் கையை போட்டுட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ இதான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த மதர் கூஸ் புக்கோட பிக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒமேகா, இட் அப்பியர்ஸ் டு கண்டெயின் பிக்சர்ஸ் ஆஃப் earthlings. அயோட்டா, there seems to be some sort of code. ஒன்று என்ன சொல்லுது அந்த புக்கை பார்த்துட்டு, இதுதான் இந்த ஏர்த்தில் இருக்கவங்க படமா இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு ஒமேகா சொல்லுது. அதுக்கு அயோட்டா சொல்லுது, இங்க பாரு ஏதோ கோடெல்லாம் இருக்குதுப்பா அப்படிங்குது. திங்க் டேங்க் உடனே எல்லாம் கேட்டுட்டு இருக்காருல்ல, அவர் ஷார்ப்லி இன்ட்ரெஸ்டட். கோட், ஐ டோல்ட் யூ திஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட், டிஸ்கிரைப் த கோட். உடனே திங்க் டேங்க் சொல்லுது, ஏன்னா கோட் இருக்கா அந்த புக்ல, அந்த சாண்ட்விச்ல கோட்ஸ் இருக்கா, அது என்னன்னு உடனே டீகோட் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திங்க் டேங்க் கேக்குது. ஓ, இட்ஸ் லிட்டில் லைன் அண்ட் ஸ்குவிசல்ஸ் அண்ட் டாட்ஸ், thousands of them alongside the pictures. உடனே சொல்லுது, இல்லை சார் நிறைய என்னென்னமோ இருக்கு, நிறைய லைன்ஸ் படம் கோடுகள்லாம் இருக்கே சார் அப்படிங்குது. திங்க் டேங்க், perhaps the earthlings are not as primitive as we have thought.
we must break the code. உடனே திங்க் தான் சொல்லுது, பிரிமிட்டிவ், நம்ம வந்து ஏர்த்ல இருக்கவங்களாம் ரொம்ப பழமையானவங்களா இருப்பாங்க போல தெரியுது, அதனாலதான் அவங்க ஏதோ வச்சுட்டு இருக்காங்க, நம்ம அளவுக்கு அவங்க இன்னும் முன்னேறல போல அப்படின்னு சொல்லி திங்க் டேங்க் சொல்லுது. நூடுல், forgive me your cleverness, but did not the chemical department give our space people vitamins to increase their intelligence? உடனே நூடுல் வந்து என்ன சொல்லுது திங்க் டேங்க்ட, திங்க் டேங்க், நம்ம கெமிஸ்ட்ரி அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள் வந்து இவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக விட்டமின்ஸ் டேப்லெட் கொடுத்தாங்க, அவங்க அதை எடுத்துக்கல, அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு குழப்பம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த அவங்கங்கிறது இப்ப பூமியில இருக்கிற நயோட்டா, ஒமேகா, ஓப் அவங்ககிட்ட சொல்லுது. உனக்கு திங்க் டேங்க், ஸ்டாப், a thought of the magnificent brilliance has come to me. Space people, our chemical department has given your vitamins to increase your intelligence. Take them immediately and then wash the sandwich. The meaning of the code will slowly unfold before you. ஒன்னே திங்க் டேங்க் என்ன சொல்லுது அப்படின்னா, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு விட்டமின் மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த புக் அப்படியே ஊத்து பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த புக்ல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி திங்க் டேங்க் ஒரு பிரில்லியன்டான ஐடியா கொடுக்குது. உடனே ஒமேகா, இட் ஷால் பி டன் சார். ஸோ ஒமேகா சொல்லுது, இட் ஷால் பி டன் சார், ரிமூவ் விட்டமின்ஸ். crew takes vitamins from boxes on their belts. Present vitamins, they hold vitamins out in front of them stiffly. அப்படியே ஆர்மி மாதிரி எல்லாம் வரிசையா 3 பேர் நிக்கிறாங்க, அவங்க பெல்ட்ல இருந்து விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படி எடுத்து கையை நீட்டி வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க பயங்கர ஸ்டெடியா. swallow vitamins, they pop the vitamins into their mouth and gulp simultaneously. ஸோ மாத்திரையை தூக்கி வாயில போட்டுட்டு ஒரே டைம்ல 3 பேர் முழுங்கிக்கிறாங்க. they open their eyes wide, their heads shake and they put their hands on their foreheads. ஸோ அப்படியே நெத்தியில கையை வச்சுட்டு பயங்கரமா அந்த புக்கை பார்க்க ட்ரை பண்றாங்க, ஏன்னா விட்டமின் டேப்லெட் எடுத்தனால அவங்களுக்கு அறிவு வந்துடும் இல்லையா அப்படிங்கிறதுனால. திங்க் டேங்க், எக்ஸலண்ட், நவ் டிசைபர் தட் கோட். ஸோ அந்த கோடை இப்போ ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திங்க் டேங்க் நமக்கு மார்ச்லேருந்து ஆர்டர் போட்டது. ஆல், இட் ஷால் பி டன் சார். தே ஃப்ரான் ஓவர் தி புக் டர்னிங் பேஜஸ். ஓகே சார் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை ஒன்றுனா பேஜை திருப்பி திருப்பி பார்க்குதுங்க. ஒமேகா, ஆஹா, அயோட்டா, ஓ, ஓப், ஹஹா, இப்படிலாம் ஏதோ அந்த புக்ஸை பார்த்து பார்த்து இப்படி எல்லாம் இது ஒவ்வொன்றும் ரியாக்ஷன் கொடுக்குதுங்க. ஸோ திங்க் டேங்க், வாட் டஸ் இட் சே, டெல் மீ திஸ் இன்ஸ்டன்ட், டிரான்ஸ்கிரைப் ஒமேகா. உடனே சொல்ல திங்க் டேங்க், ஒமேகா அதில் என்ன இருக்குன்னு சொல்லு, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், அதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்குது. ஒமேகா, எஸ் சார், ஷி ரீட்ஸ் வித் கிரேட் சீரியஸ்னஸ். உடனே ஒமேகா வந்து அதை ரீட் பண்ணுது. அதில் என்ன எழுதிருக்குன்னா, மிஸ்ட்ரஸ் மேரி quite contrary. How does your garden grow with cockle shells and silver bells and pretty maids all in a row? ஸோ ஆக்சுவலி அவங்க எடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போயட்ரி, ஒரு சின்ன லோயர் கிளாஸ் ரைம் புக் தான் எடுத்திருக்கிறாங்க. அதில் இருக்க அந்த ரைம்ஸை தான் இது ரீட் பண்ணி காட்டுதுங்க. உடனே ஓப் சொல்லுது, ஹஹா, இமேஜின் தட் பிரிட்டி மேட்ஸ் க்ரோயிங் இன் அ கார்டன். ஆனால் இமேஜின் பண்ணி பாருங்க, சின்ன சின்ன ஆட்கள்லாம் கார்டனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்குது. அது கரெக்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு ஓப்பு. ஆனால் திங்க் டேங்க் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டாப், திஸ் இஸ் நோ டைம் ஃபார் லெவிட்டி. டோன்ட் யூ ரியலைஸ் த seriousness of this discovery? The earthlings have discovered how to combine agriculture and mining. They can actually grow crops of rare metals such as silver and conch shells. They can grow high explosives too. Noodle, contact our invasions fleet. உடனே திங்க் டேங்க் என்ன தப்பா அந்த அர்த்தத்தை இந்த போயமை புரிஞ்சுக்குச்சு அப்படின்னா, க்ரோ, சில்வர் பெல் இப்படிலாம் இருக்கு இல்லையா, அது என்ன புரிஞ்சுக்குதுன்னா, நம்ம ஏர்த்தில் இருக்கவங்களுக்கு இந்த மினரல்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதை எப்படி சொல்கிறது, ஒரு அக்ரிகல்ச்சர் மெத்தட் மாதிரி அந்த கிராப்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு என்ன சொல்லுது, அந்த இன்வேஷன் டீமை கொஞ்ச நேரம் கண்ட்ரோலில் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ண சொல்லுது இமீடியட்டாக. ஸோ நூடுல், தே ஆர் ரெடி டு கோ டவுன் அண்ட் டேக் ஓவர் எர்த் சார். உடனே நூடுல் சொல்லுது, இல்லை சார் அவங்க ஏர்த்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க, அவங்க ஏர்த்தை இன்வைட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு திங்க் டேங்க், டெல் தம் டு ஹோல்ட், டெல் தம் நியூ இன்ஃபர்மேஷன் ஹஸ் கம் டு அஸ் அபவுட் எர்த். அயோட்டா, டிரான்ஸ்கிரைப். ஸோ திங்க் டேங்க் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அவங்கள வெயிட் பண்ண சொல்லு, நமக்கு ஏதோ புது இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து வந்திருக்கு, ஸோ அவங்கள வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி திங்க் டேங்க் சொல்லுது. ஸோ அயோட்டா திரும்ப இன்னொரு பேஜ் எடுத்து ரீட் பண்ணுது. எஸ் சார், ஷீ ரீட்ஸ் வெரி கிரேவ்லி.
வேற ஒன்று அது ரீட் பண்ணுது. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹே டிடில் டிடில். இந்த போயம்லாம் நீங்கள் கேட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? நம்ம லோயர் கிளாஸில் கண்டிப்பாக படிச்சா வந்திருப்போம். அது என்ன போயம் படிக்குதுன்னா, ஹே டிடில் டிடில், த கேட் அண்ட் த ஃபிடில், த கவ் ஜம்ப் ஓவர் த மூன், த லிட்டில் டாக் laughed to see such sport, அண்ட் த டிஷ் ran away with the spoon. ஸோ இந்த போயமத்தை தான் அவங்க ரீட் பண்ணுறாங்க. உடனே ஓப் சொல்லுது, அகைன் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. த டிஷ் ரேன் வித் த ஸ்பூன். எப்படி தட்டோட ஸ்பூன் ஓடும் சார் அப்படின்னு சொல்லி சிரிக்குது. இப்பயும் திங்க் டேங்க் தப்பாவே ஐடென்டிஃபை பண்ண போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, சீஸ் லாஃப்டர் டிசீஸ்ட், திஸ் இஸ் மோர் அண்ட் மோர் அலார்மிங், த earthlings have reached a high level of civilization. Didn't you hear? They have taught their domesticated animals musical culture and space techniques. Even their dogs have a sense of humor. Why? At this very moment, they may be laughing on interplanetary attack of millions of cows. Notify the invasion fleet. Okay? No invasion today. Oh, transcribe the next quote. உடனே அது பயந்துக்குச்சு. என்ன நினச்சிக்கிச்சுன்னா, அந்த பாட்டில் ஹே டிடில் டில் த கேட் அண்ட் த ஃபிடில், கேட் அண்ட் த ஃபிடில்ங்கிறது ஒரு வயலின் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. உடனே நினச்சிக்கிச்சுன்னா, போச்சு, அவங்க அனிமல்ஸ்க்கெல்லாம் மியூசிக் வாசிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. த கவ் ஜம்ப்டு ஓவர் த மூன். ஸோ மோர் ஓவர் தே ஹவ் டாட், அந்த வீட்டில் இருக்க அந்த அனிமல்ஸ்க்கு என்ன மாதிரி டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு போகிறது கூட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கிளியர்லி இண்டிகேட்ஸ் தட் அந்த எர்த்லிங்ஸ் ஆர் ஃபார் அவே, அவங்க வந்து ரொம்பவே நம்ம அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ திங்க் டேங்க் பேசுது. ஸோ என்ன பண்ணது, அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அடுத்து இன்னும் என்ன இருக்குது வாசிங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நவ் ஓப்ஸ் அது ரீட் பண்ணுது. எஸ் சார், Humpty Dumpty sat on the wall. Humpty Dumpty had a great fall. All the king's hearts and all the king's men cannot put Humpty Dumpty together again. ஸோ நம்ம Humpty Dumpty சாங்கை தான் இப்போ வந்து பாடுது. ஓ, லுக் சார், ஹியர் இஸ் a picture of Humpty Dumpty. Why sir, he looks like அதுக்கு பார்த்துட்டு ஒரே ஷாக். ஏன்னா நம்ம திங்க் டேங்க் இந்த ஹம்டி டம்டி ஒரே மாதிரி தானே. ஏன்னா ஹம்டி டம்டி பாட்டு நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு முட்டை தான் உட்காந்துருக்கும் ஷெல்ஃப், ஒரு ஃபென்ஸ் மேலே அது அப்படியே கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் அந்த கதை வரும். ஸோ அந்த ஹம்டி டம்டியும் திங்க் டேங்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அங்கே ஏர்த்தில் இருக்கிறவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்க்ரீமிங் அண்ட் ஹோல்டிங் இஸ் ஹெட். அவ்வளோதான், திங்க் டேக்கும் பயம் வந்துருச்சு. அப்படியே தலையை இறுக்கி பிடிச்சிட்டு கத்துது. அது என்னன்னு, இட்ஸ் மீ, இட்ஸ் மை கிரேட் அண்ட் மைட்டி பலூன் பிரைன். The earthlings have seen me and they are after me. He had a great fall. உடனே சொல்ல, ஐயோ என்னை ஏர்த்தில் இருக்கவங்க பார்த்துட்டாங்க, என்னை வந்து பிடிச்சு தூக்கிட்டு போக போகிறாங்க, நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த திங்க் டேங்க் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. தட் மீன்ஸ் தே பிளான் டு கேப்சர் மார்ஸ் சென்ட்ரல் கண்ட்ரோல் அண்ட் மீ. இட்ஸ் அன் இன்வேஷன் ஆஃப் மார்ஸ். உடனே சொல்லுது, நாம போய் பூமியை கையகப்படுத்தலாம், கடத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க மார்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. போச்சு, நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் அந்த திங்க் டேங்க் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுது, இட் இஸ் அன் இன்வேஷன் ஆஃப் மார்ஸ். நூடுல், ப்ரிப்பேர் அ ஸ்பேஸ் கேப்சூல் ஃபார் மீ. ஐ மஸ்ட் எஸ்கேப் வித்தவுட் டிலே. ஸ்பேஸ் பீப்புள், யூ மஸ்ட் லீவ் எர்த் அட் ஒன்ஸ், பட் டு ஷுர் டு ரிமூவ் ஆல் ட்ரேஸ் ஆஃப் யுவர் விசிட். த எர்த்லிங்ஸ் மஸ்ட் நாட் நோ வாட் ஐ நோ. உடனே திங்க் டேங்க் என்ன சொல்லுதுன்னா, நூடுல்கிட்ட அதுக்கு வந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு ஒரு கேப்சூல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேப்சூல்னா மேபி அதுக்குள்ளே உட்காந்து அவங்க அப்படியே தப்பிச்சு ஓடுற மாதிரி, அதில் ஃபுட் எல்லாம் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ திங்க் தான் என்ன சொல்லுதுன்னா, நூடுல்கிட்ட கூப்பிட்டு அந்த கேப்சூலை ரெடி பண்ண அப்படிங்குது. அண்ட் மோர் ஓவர் கீழே பூமியில் இருக்கவங்ககிட்ட என்ன சொல்லிடுச்சுன்னா, உடனேலேயே யூ கம் பேக் டு மார்ஸ். வரும்போது அந்த இடத்துல எந்தெந்த பொருள் எப்படி இப்படி இருந்துச்சுனோ அதே மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குது. இவங்க என்ன பண்ணிச்சிட்டாங்க, ஹம்டி டம்டி சேட் ஆன் த வால் அப்படின்ன உடனே திங்க் டேங்க் நினச்சிக்கிது, அந்த முட்டை எப்படி உடையுதோ அது மாதிரி நம்மளை உடைக்க போகிறாங்க, போச்சு, நமக்கு லைஃப் எதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயந்துக்குச்சு. அதுதான் வேர் ஷால் வி கோ சார். ஸோ நூடுல் கேட்குது, போலாங்கிறீங்களே, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு திங்க் டேங்க் சொல்லுது, 100 million miles away from Mars. Ordered the invasion fleet to evacuate the entire planet of Mars. We are heading to Alpha Centauri. உடனே திங்க் டேங்க் நூடுல் கேட்டதுக்கு திங்க் டேங்க் சொல்லுது, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஓடிடணும். We have planned for what is it, invade Earth,
பட் அவங்கெல்லாம் நம்ம மார்ஸை தான் இன்வைட் பண்ண முயற்சி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மக்கள் எல்லாத்தையும் இங்கேருந்து கிளம்பி போக சொல்லி எல்லாம் வேறு எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. யார்? திங்க் டேங்க் டு நூடல் அங்கே இருக்கணும்னு சொல்லுது. ஸோ ஒமேகா அயோட்டா அண்ட் ஓப் ரன் ஆஃப் ரைட்டஸ் நூடல் செல் திங்க் டேங்க் ஆஃப் லெஃப்ட் அண்ட் த கர்டைன் க்ளோசஸ் ஸ்பாட்லைட் ஷைன்ஸ் ஆன் த ஹிஸ்டோரியன் டவுன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த கதை முடியுது. திங்க் டேங்க் மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கேப்சூல் ஏறி உட்காந்து ஓட பார்க்குறாங்க. இந்த பக்கம் திங்க் டேங்க் தப்பிச்சு ஆடுது, எல்லாரும் இப்படி ஓடுறாங்க. ஸோ இப்போ கதையை அப்படியே முடிக்கிறாங்க. ஹிஸ்டாரியன் நமக்கு திரும்பவும் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறாங்க. என்ன ஹிஸ்டாரியன் தான் இந்த கதையை ஆரம்பிச்சாங்க. ஸோ ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க சக்லிங் கிண்டலா, and that's how one dusty old book of nursery rhymes saved the world from a Martian invasion. ஸோ இப்படி தான் ஒரு அழுக்கு தடிஞ்ச ஒரு புக்கு, ஒரு தூசி படிஞ்ச ஒரு புக்கு நம்ம பூமியவே காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. As you all know, in the 25th century, now they are in the 25th century. யாரு? ஹிஸ்டாரியன். ஓகே, கிட்டத்தட்ட 2500களில் அவங்க இருக்கிறாங்க. 500 years after all this happened, we earthlings resumed contact with Mars and we even become very friendly with the Martians. ஸோ 500 வருஷம் கழிச்சு எப்படி இருக்காங்கன்னா, ஏர்த்தில் இருக்கவங்களாம் இப்போ மார்ஷியனோட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க, மார்ஸில் இருக்க எல்லாரோடைய ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. இவங்க எல்லா திங்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபுல் டெவலப்மெண்ட்டே வந்திருக்கு. ஏன்னா 500 years பாஸ் ஆகிடுச்சுல. பட் தட் டைம் கிரேட் அண்ட் மைட்டி திங்க் டேங்க் had been replaced by a clever Martian, the wise and the wonderful noodle. Oh yes, we thought the Martians are the difference between sandwiches and the books. என்ன பண்ணிட்டாங்க, இந்த 500 வருஷத்துல என்னென்ன சேஞ்ச் அங்கே வந்திருக்கு பாருங்க மார்ஸில். இந்த திங்க் டேங்க் அதை வந்து பதவியிலேருந்து தூக்கி வச்சு அதுக்கு பதிலாக நூடுல் அது என்ன பண்ணிடுச்சு, அந்த இடத்த ஆக்குபை பண்ணிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் மார்ஷியன்ஸுக்கு நம்ம ஏர்த்லேருந்து பீப்புள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க சாண்ட்விச்னா என்னது, புக்னா என்ன அப்படிங்கிறத கூட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டாங்க. We taught them how to read too, and we have established a model library in their capital city of Marsopolis. ஸோ மார்சோபோலிஸ் அவங்களோட கேபிட்டல் சிட்டி நேம் வந்து மார்சோபோலிஸ். ஸோ மார்சோபோலிஸ் வந்து அங்கே வந்து ஃப்ரம் ஏர்த்லேருந்து ஒரு லைப்ரரி கூட செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் வி ஹவ் டாட் தம் ஹவு டு ரீட் ஆல்சோ. அவங்களுக்கு இப்போ படிக்கிற வேணும்னா அதனால ஒரு மாடல் லைப்ரரி கூட கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் as you might expect, there is still one book that the Martians can never bring themselves to read. You guessed, it is Mother Goose. ஸோ என்ன பண்ணுதுன்னா, என்னதான் புக்கு படிக்க ஆரம்பித்தாலும் என்னதான் புக்குன்னு தெரிஞ்சாலும் இந்த மார்ஷியனுக்கு ஒரு புக்கை தொடர்றதுக்கு தைரியம் வரவே மாட்டேங்குதான். அது என்ன புக்கு? மதர் கூஸ் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. ஷிபாவுஸ் அந்த எக்ஸிட்ஸ் ரைட். ஸோ திஸ் எப்படி ஒரு புக்கு வந்து அதை சேவ் பண்ணுச்சு அப்படிங்கிறதான். Such an interesting story. So whenever you have time, you just read the book and take the notes by your own so that you can clearly understand the points clear, and that will be helpful for your examination. Thank you.